ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மார்ச் 4 அன்றைக்கி எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு சங்கர் சார். நீங்கள் பார்க்கலைன்னா போய் நோட்டீஸ் போர்டில் போய் பாருங்கள். அதில் என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காரு. ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காரு. இந்த 5 பாயிண்ட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடி வந்து டெர்மினேட் ஆகாது. சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா உங்கள் ஐடி வந்து டெர்மினேட் பண்ணி விட்ருவாங்க. உங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க அவங்க. ஓகேங்களா? அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணணும். ப்ரொஃபைல் அப்டேட் இது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். ஓல்டு மெம்பர்ஸ், நியூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மொத்தமாக எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் சான்ஸ் வந்து ஃபார் ஓல்டு மெம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் டீட்டெயில் உங்கள் இதில் போயிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. எல்லாருமே கரெக்டாக பண்ணிடணும். யாரும் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டோம் பண்ணாமல் இருந்துரும் அப்படின்லாம் நீங்கள் இருந்துடக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் கார்டுக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும் கொடுங்க. அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எவ்ரி ஒன் மஸ்ட் ஹாவ் எனி ஒன் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வித் யுவர் எஸ்பிஓ அக்கௌண்ட் ஹோல்டர் நேம். உங்கள் நேமில் வந்து சோஷியல் மீடியா ஏதாச்சும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபேஸ்புக்கு, ஷேர் சாட்டு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டர் ஏதாவது ஒன்று. நீங்கள் யூடியூப் வச்சுருந்தா கூட யூடியூபோடதும் ஷேர் பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் யூசர் நேம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் வந்து மெயிலில் நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணோன்னா, சப்போஸ் யாருக்காவது இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் ஓனாக. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அதை விட நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி க்ரியேட் பண்ணு. இல்லைனா யூடியூப்பில் நீங்கள் போட்டிங்கன்னா வரும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நிறைய வரும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சோஷியல் மீடியா க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேமு, எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி, சோஷியல் மீடியா யூசர் நேமு, சோஷியல் மீடியா நேம் எல்லாமே இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பணும். ஏற்கனவே ஏதாவது ஒரு மெயில் இருந்தால் அந்த மெயிலுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பக்கூடாது. இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 5th வந்து செலக்ட் யுவர் டீம் லீடர் அண்ட் கமாண்டர். அது வந்து லேட்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அவர். நீங்கள் உங்கள் டீம் லீடரை நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். இவர் கமாண்டர் வந்து எனக்கு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, எனக்கு இந்த கமாண்டர் இருக்கட்டும், எனக்கு இந்த அப்ளைன் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஃப்யூச்சரில் சொல்லுவார் சார். ஓகேங்களா? இந்த 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மெயில் அனுப்பிட்டிங்கனாலே உங்கள் வேலை முடிஞ்சுது. சப்போஸ் அந்த அனுப்பாதவங்க உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகும் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஆடியோஸ் இதை பற்றி தான் அவர் வந்து கொடுத்துருக்காரு. நிறைய ஆடியோஸ் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? கேட்காம நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு தப்பு நடந்தாலும் ஒரு வாட்டி தான் நீங்கள் மெயில் அனுப்ப முடியும். நிறைய வாட்டிலாம் மெயில் அனுப்ப முடியாது. ஆல்ரெடி சில பேர் தப்பு பண்ணாங்க. அதை வந்து அவர் டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறது எப்படி, பேங்க் டீட்டெயில் கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் கரெக்டாக போடுங்க. ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் ஐஎஃப்எஸ்சி கோடில் வரக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு வித்ட்ரா வந்து கரெக்டாக வரும். ஸோ ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் ஐடி டெர்மினேட் ஆகாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.